ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி சாதத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டுக்காக மாத்திரம் இல்லாமல் ஹெல்த்துக்காகவும் இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ, துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இதே அளவில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப்பு துவரம் பருப்பு மிதமான தீயில வச்சு அது நல்லா வாசமும் அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. திருப்பி அதே கடாயில் அதே அளவுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் மிதமான தீயில வச்சு எல்லா சைடும் திரும்புகிற மாதிரி பார்த்து அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஏன் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு கூட சொன்னேன்னா, ஏன்னா பருப்பெல்லாம் நல்ல ப்ரோட்டீனுங்க. சாம்பாராக செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க சாம்பார்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தா நல்லாவே சாப்பிட்டுடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. முக்கால் வறுப்பட்டுட்டு இருக்கும்போது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் தேவைப்படும். அதுவும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதில் சும்மா ஒரு 2லேருந்து 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இதுவும் போட்டு இது நல்லாவே அந்த கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது அது கிறிஸ்பியாக தெரியாது, ஆறுன அப்புறம் நல்லாவே பொடிக்க வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் கருவேப்பிலெல்லாம் கூட பசங்க எடுத்து எடுத்து போட்டுடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம பொடியில் கொடுத்துட்டோம்னா அந்த ஹெல்த்தும் நம்மளுக்கு போகும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேங்க. எள்ளு நல்லா படபடபடன்னு பொரியும் போது எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நச்சு சேர்க்குறோம்னா அப்போ தான் அது எண்ணெயில் நல்லா வறுபடும். மொத்தமாக அப்படியே ஃபுல் பூண்டு போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் சொத சொதன்னு இருக்கும், வெளியில் மட்டும் கலர் டர்ன் ஆகும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு மாறிச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் 1 மந்த் வரைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம், நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் இதில் போட்டு எடுத்துக்கலாம். கலர் மாறின உடனே இதையும் எடுத்துருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு பயன்படுத்துவீங்கன்னா கல்லுப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அரைக்கும் போது முதல்ல பூண்டும் காஞ்ச மிளகாவும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விட்டுடுங்க. அப்போ தான் அது நல்லா பொடி பொடி ஈவனாக மிக்ஸ் ஆகும் பருப்பில். அதுக்கப்புறம் அதுலேயே பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கூடவே போட்டு அரைச்சிங்கன்னா அந்த கலர் க்ரீன் கலர் வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக இந்த மாதிரி உதிர்த்து நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு சாத பொடியும் போட்டு கலந்து நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்துக்கு ஹெல்த்து, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கூட. தேங்க்யூ.